ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியின் சாஸ்தா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப உள்ளே அந்த அழுக்கு போகாது. அதுக்கு நம்ம என்ன தான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் அந்த அழுக்கு வந்து போகாது. நம்ம ஸ்க்ரப்பை உள்ளே போட்டு ஏதாவது வச்சு தேய்ச்சி தான் எடுப்போம். அதுக்கு நான் இங்கே ஒரு டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம விம் லிக்விட், அது ஏதாவது டிஷ்வாஷர் லிக்விடு, அதில் 2 ட்ராப் விட்டுக்கோங்க. அடுத்தது ரேசன் அரிசி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்கள். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்கிற கரையெல்லாம் நமக்கு போயிடும். இது ஆக்சுவலாக நான் பால் பாட்டிலுங்க, ரெகுலராக மார்னிங் ஈவினிங் போடுற பால் பாட்டிலு. அதில் வந்து இப்படி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், அதில் இருக்கிற கரையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் ஸ்டீல் பாட்டிலுக்கும் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களாம் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி கரையோ அழுக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். லாஸ்ட்டாக ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 2. இங்கே பாருங்கள், நான் சமையலுக்கு குழம்புக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கலாம், சாந்து அரைக்கலான்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போடுறேன். எனக்கு வந்து இந்த மிக்ஸி ஜாரோட கேஸ்கட் இருக்கலாம், ரப்பர் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் நமக்கு சடனாக வந்து மிக்ஸி ஜார் மூடி வந்து போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த மிக்ஸி ஜார் கேஸ்கட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே அப்படியே நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து அது க்ரிப்பாக நிற்கும். இது வந்து நம்ம இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லது ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு நான் 1 மந்த்தாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம போட்டோன்னா அந்த கேஸ்கட் வந்து நமக்கு வெளியும் வராது. பாருங்கள், நமக்கு லீக்கேஜும் அவ்வளோக்கா ஆகாது. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 3. நான் பெப்பர் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு பெப்பர் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பெப்பர் பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காது. நம்ம இப்படி தான் மல்லித்தூள், பெப்பர் பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, இப்படி எந்த பொடி நீங்கள் அரைச்சாலும் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து டிப்ஸ் நம்பர் 4. இங்கே நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தேங்க. கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் வரும் நானும் வெயிட் பண்ணி கரண்ட் வரல. அந்த டைமில் வந்து தேங்காய் அரைச்சதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த ஐடியா எனக்கு கிளிக் ஆச்சு. சுடு தண்ணியில் 1 கப் தேங்காயை போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் வந்து கையில் நல்லா அமுக்கி எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் அட்லீஸ்ட் அந்த தேங்காயில் இருக்கிற ஜூஸஸ் ஆகுது இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். அடுத்து இதையெல்லாம் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண தேங்காய் தண்ணி, அந்த தேங்காய் பால் வந்து எடுத்து நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக நம்ம தேங்காய் அரைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இது மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5. இப்போ நம்ம நெய் செய்கிறக்காக பாலாடையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் ஆக லேயர் ஆகிறப்ப கொஞ்சம் நம்ம சால்ட் இப்படி தூவி விட்டோன்னா நமக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து பிடிக்காது. ரொம்ப நாள் வந்து கெடாமையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 6. இங்கே எனக்கு கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சுது, சமையல் வேலையும் முடிஞ்சுதுங்க. அடுத்தது பாத்திரம்லாம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது அடுப்புலேருந்து கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் இந்த வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பரில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நல்லா சுடு தண்ணியில் போட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பரில் தான் கண்ணுக்கு தெரியாமல் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அதை நம்ம அடிக்கடி இப்படி ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. அது போக நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸாவது ஸ்க்ரப்பர் மாற்றிடணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்லையாவது ஸ்க்ரப்பர் வந்து மாற்றிடணும். அடுத்து நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு இப்படி செய்கிறக்கு டைம் இல்லைனா கூட ஒரு டே ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு கூட நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி செஞ்சிங்கன்னா பேட் ஸ்மெல் வராது. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 7. இப்போது நம்ம ஜாடியில் உப்பெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக நம்ம எடுக்க அந்த உப்பு வந்து தண்ணி விட்டுரும். நம்ம எடுக்கிறப்பவே தண்ணி கையிலேருந்து ஊற்றும், இல்லைன்னா உப்பு வந்து கையில் ஈரமாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, தேங்காய் தொட்டி, அதை கொஞ்சம் ஒரு பீசஸ் வந்து உடச்சி நம்ம லாஸ்ட்டாக அந்த கொட்டாங்குச்சியை ஜாடிக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே உப்பு கொட்டி வச்சோன்னா நமக்கு வந்து அந்த உப்பு வந்து தண்ணி விடாது, ஈரத்தன்மையெல்லாம் வந்து அந்த கொட்டாங்குச்சி அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னு சாஸ்தா சமையலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.